உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருப்பார். சொல்லுகிற வாக்குத்தத்தம், உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருப்பார். கல்யாணம் கழிக்காத ஒரு மனுஷன், எதிர்காலத்தை குறித்து எந்த சிந்தனையும் இல்லாத ஒரு மனுஷன், அவனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். சோதரம் சொல்லுங்களா? அல்லேலூயா. இதுதான் ஐயா விசுவாசம். கல்யாணம் பண்ணாம இருக்கிறவன் தனிப்பட்ட அளவுக்கு லூசில் மாட்டிய பையன், கேள பையன். ஆனா பையன் கேள பையன் தான். தலைமையில் கிடைக்கிற வாக்குத்தத்தம் பிதாக்களோட வாக்குத்தத்தம். பிதாக்களோட வாக்குத்தத்தம் பெற்றுக் கொண்டவன் கிடைக்கிறவன் லூசா இருந்தாலும் ஆண்டவனது பெதேலாக்கி மாற்றும். சோத்திரம் சொல்லுங்களா? அதனால நீ ஒரு சாதாரண பிள்ளை அல்ல, நீ ஒரு சாதாரண மனுஷன் அல்ல. உண்மையில் கிடைக்கிற வாக்குத்தத்தம் சாதாரணம் அல்ல. அதனால நீ எழுப்பி பிரகாசிக்கணும். நீ ஆண்டவருடைய சமூகத்தில் வாந்தி உள்ளவனாய் இருக்கணும், வாந்தி உள்ளவனாய் எழுப்பணும், சுயமாய் சிந்திக்கணும். ஆண்டவரே, நான் இன்னும் இப்படி இருந்தா சரியாகாது, நான் பைபிள் தூக்கணும், ஜெபிக்க ஆரம்பிக்கணும். ஏப்பனும் நக்கலா பேசட்டு, உன்னை பேசுறவன் எல்லாம் நாளை பின்னாடி போகும். சோத்திரம் சொல்லுங்களா? உன்னை எவன் பேசுறியோ அவன் நாளை பின்னாடி போகும். சோத்திரம். நீ நாளை எங்க வரும்? சோத்திரம் சொல்லுங்களா? பொட்டக்களத்தில் விழுந்த ஜோசப் பொட்டக்களத்தில் விழுந்து சத்தில்ல. சோத்திரம் சொல்லுங்களா? அவன் என்ன பண்ணி அடுத்த செகண்டில் சகோதரங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கிறதுக்காக தேவன் இவனை இஸ்ரவேலின் அதிகாரியாக்கி மாற்றி. அப்படி இருந்தால் வாக்குத்தத்தம் உள்ள உன்னுடைய வாழ்க்கையில் பிசாசு போடுகிற இருட்டுகள் நீ நினைக்க வேண்டாம், உன்னை அழிக்கிறதுக்கு அல்ல, உன்னுடைய சகோதரங்களுக்கு நாளை நீ ஒரு உபகாரியாய் மாறும். உங்க சகோதரங்கள் உன்னை தேடி வரும். காரணம், நீ விழுந்தது சாதாரண கிணற்றில் அல்ல. இது சகோதரங்களுக்கு தெரியாது. நீ விழுந்து விழுந்து போகும்போது அவன் உனக்காக ஒரு ஆப்பம் வச்சுட்ட. அவன் அப்படிதான் ஒரு காலத்து உருப்பட மாட்டான். ஸ்தோத்திரம் இல்லைங்க. திரிச்சிட்டு நக்கல் அடித்து பேசி வாழ்ந்து வாழ்ந்து முன்னோட்டு போகும்போது இவன் என்ன பண்ணி பீர நிக்கரும் போட்டு பேண்டு எடுத்துட்டு என்ன பண்ணிட்டு இவன் நேர பைபிளை தூக்கி தலையை வைக்க தொடங்கி, பைபிளும் தூக்கி தலையை வைக்க தொடங்கியப்போ இவனை ஆண்டவர் வச்சு அழகு வாக்க தொடங்கி. அப்பதான் சகோதரமாருக்கு தெரிஞ்சது, ஏடா இன்னும் இவன் போறது சொல்லுங்களா, இவன் சாதாரண ஆரம்ப சிரிச்சு சிரிச்சு பாடி அங்க ஒப்பிச்சுட்டான். ஸ்தோத்திரம். அதான் சொல்லுகிற வாக்குத்தத்தம் உள்ளவன் ஒரு சாதாரண மனுஷன் அல்ல. நாம் அது புரியணும், புரியாமல் இருக்கவே கூடாது. நக்கலா சிரிச்சு சிரிச்சிருப்பாரு. கிருபை உள்ளவன் எழுப்பும், வாக்குத்தத்தம் உள்ளவன் எழுப்பி வரும். சிறிது என்னைக்கு அவசானிப்பிக்குமோ அன்னைக்கு இவனோடு கூட இணைந்து உனக்கு ஒரு சந்தோஷம் வரும். இல்லாவிட்டா நீயும் விழுந்துடும். சோத்திரம் அல்லேலூயா. ஐயா, இந்த உலகம் தருகிற சமாதானம் அல்ல. 2.5 வருஷம் பார்க்கல் கிடந்தப்போ நான் தெரிஞ்சு நான் மட்டும்தான் ഏറ്റവും വലിയ கொலைகாரன், ഏറ്റവും വലിയ பாவி എന്ന് நினைச்சேன். அல்லேலூயா. 40 வருஷம் உபவாசம், 21 வருஷம் உபவாசம், சாப்பாடே இல்ல. ஹைட் இவ்வளவு இருக்கு, வெறும் 28 கிலோக்கு உள்ளு. சோத்திரம் சொல்லுங்களா? இப்படி எலும்பு பீஸ் மாதிரி இருப்பாரு. சோத்திரம் அல்லேலூயா. இப்படி இருப்பாரு. ஆனா எல்லாரும் நினைச்சேன், அல்லேலூயா, இவன் ஒரு காலத்தை என்ன பண்ண மாட்டாரு. சொல்லுங்களா? உருப்படவே மாட்டாரு. பைபிள் ஓகே வந்தாரு, இப்படிதான் போ. ஒரு காலத்திலும் உருப்பட. ஐயா, நான் சொல்லுகிறது காலையில் வேலை நான் அழையிட்டேன். காரணம் என்ன தெரியுமா? பண்டத்தை பரிதாபமா கதையை நினைச்சல் அடைகிறது. ஐயா, இயேசு உண்மை உள்ள தேவன். அவன் ஒரு போது உன்னை உன் குடும்பத்தை விடாத. ஐயா, அவர் விடாது. எல்லாவரும் விடும், எல்லாவரும் விடும், எல்லாவரும் பணத்துக்காக உன்னை சேர்க்கும். ஆனா இயேசு மட்டும் உன்னை விட மாட்டான். இன்னைக்கு பகல் வேலை நீ ஒப்புக்கொடு. ஆண்டவரே, நான் அவருடைய சமூகத்தில் வாஞ்சவனாய் இருக்கிறேன். என்னுடைய சொந்த திட்டத்தில் நடக்கக்கூடாது. உண்மை உள்ள ஒரு தேவ மனுஷனாய் நான் மாறணும். சீக்கிரம் வசனம் படி. நீ மேல்கையும் கல்யாணம் பண்ணாதவனை குறித்து சொல்லுகிறது. இவன் கல்யாணம் பண்ணாமல் இருக்கு. இவன் அல்ல, ஆண்டவரே, நான் வந்து மாட்டி அப்பண்ட கூட அம்மேரை கூட இருந்தப்போ 3 நேரம் சாப்பாடு கிடைச்சு. நான் வேற இடத்து சம்பாதிச்சு பாயசம் கிடைக்கும், சாப்பாடும் கிடைக்கும், நல்ல இறைச்சியும் கிடைக்கும். காரணம், அண்ணன் வனாந்தரத்தில் போய் நல்ல பீஸு, முயல், புள்ளிமான் எல்லாம் தூக்கிட்டு வரும். அண்ணன் பயங்கர வேட்ட வீரனாகும். இப்படி இருக்கிற அண்ணன் கூட இருந்தா என்ன பண்ணுவாரு? வீட்டில் ஒண்ணுக்கு குறவில்லை. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு இறைச்சியை விட மீன் தான் முக்கியம். அல்லையா? எந்த விதத்துல மீன் கிடைக்காத ஒரு வீடும் இல்ல. கொஞ்சம் தள்ளி போ, திருநெல்வேலி போ, தூத்துக்குடி போனா அங்க எல்லாம் சாதகம் கிடைக்கும், சாம்பார் கிடைக்கும். மீனை கேட்டா எப்பளம் வரைக்கும் தான் பார்க்கும் சொல்லு.
ஆனா கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு எப்பொழுதும் செழிப்பு சோத்திரம் அல்லேலூயா. ஆனா அதே போல அண்ணன் வீட்டுல இருக்கிறதுனால தம்பிக்கு அல்லேலூயா செழிப்புதான், அது ஒரு பிரச்சனையும் இல்ல. அண்ணனை தலை தூக்கி விட்டிருக்கிறதுனால தம்பிக்கு கரெக்டா சாப்பாடு கிடைக்குது. ஆனால் கூட விஷயம் அதல்ல. தம்பி என்ன பண்ணிடும் தெரியுமா? ஆண்டோட சமூகத்தில் ஒப்பு கொடுக்க தொடங்கி ஆண்டவர் தூக்கி விட தொடங்கி சீக்கிரம் படியும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரவுவார், உனக்குள்ளும் பாருங்களா மண்ணா கிடந்தவன் லூசா கிடந்தவன் உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ள என்ன செய்வாரு? அப்ப இவருக்கு புரிஞ்சிருச்சு, எனக்கு கல்யாணம் உண்டாகும், எனக்கு பிள்ளைகள், பிள்ளை மட்டும் அல்ல பிள்ளைகளும் உண்டாகும். சொல்றேன் இல்லைங்களா? அப்பதான் இவனுக்கு தெரிகிறது ஆண்டவர் என்ன கைவிட்டது இல்ல. நான் நினைச்சு என்ன பண்ணிட்டேன், இனி எனக்கு கல்யாணம் இல்ல, எனக்கு நீ பிள்ளைகளும் இல்ல, பிள்ளைகளோட பிள்ளைகளை எனக்கு காண முடியாத நினைச்ச மனுஷனோட வாழ்க்கையில் பிள்ளைகளையும் பார்த்திருக்கிறார், பிள்ளைகளோட பிள்ளைகளையும் பார்த்திருக்கிறார். சோதனை சொல்லுங்களா? மனுஷன் கைவிடும், லூசில் வர வேண்டும் நிலவு வரும், லூசில் லோகத்தினோட சூரியன் இருண்டு போகும், கிடைக்கின்ற ஒளி உன்னை விட்டு விலகும். ஆனாலும் சொல்லுகிறது, வாக்குத்தத்தம் சொன்ன தேவன் உன்னை உன் குடும்பத்தை விட்டு விலகாதையா. ஒப்பு கொடுக்க முடியுமா? சீக்கிரம் படி. நான் உன்னோடு இருந்த போகும் இடமெல்லாம் கூட இருந்து காத்து கொள்வேன் என்றே, போகும் இடமெல்லாம் கூட இருந்து காத்து கொள்வேன் என்றே, சொன்னதை செய்து முடிக்கும் வரைக்கும் கைவிட மாட்டேன் என்றே, சொன்னதை செய்து முடிக்கும் வரைக்கும் கைவிட மாட்டேன் என்றே. சோதரம் அல்லேலூயா. போகும் இடங்களில் எல்லாம் கூட இருந்து உன்னை கைவிடாதே, சொன்னதை சென்று முடிக்கும் வரையும் கைவிடாத ஒரே ஒரு தேவன் தான் உண்டு. அவன் தான் நாம் செய்து கொடுக்கிற நசரேயனாகிய இயேசு. அவன் நீ போகிற இடங்கள் எல்லாம் நீ பட்ட பாடுக்கு நீ மண்ணுக்கு மண்ணாய் போகின்ற நாடுகள் முடிஞ்சிடுச்சு. இன்னும் நீ உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம், இன்னும் நீ மகிமையோடு இருக்கிறதுக்கு காரணம், இன்னும் ஆண்டவரோட மகிமை ருசிச்சு அவருடைய சமூகத்தில் வந்து உட்கார்ந்து இருக்கிறதுக்கு காரணம் புரிஞ்சுக்கோ, தேவன் உன்னோடு கூட சேர்ந்திருக்கிறார். அவருடைய மகிமா உன்னை தொட்டு கொண்டிருக்கிறார். அதனால லோகத்தினுடைய சூரியன் உன்னை விட்டு விலகட்டும். லோகத்தில் உனக்கு அடிக்க வேண்டிய ஆறுதல்கள், உனக்கு தர வேண்டிய சப்போர்ட்டுகள், உனக்கு தர வேண்டிய பாசங்கள், ரெஸ்பெக்டுகள், மதிப்புகள் யாரும் தராமல் இருக்கட்டும். கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை நினைச்சுகள், உன்னை குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம் உண்டு. திட்டத்தின்படி தேவன் உனக்காக ஒரு சில காரியங்களை செஞ்சு கொண்டிருக்கிறார். டோர் திறந்து போடு. அல்லேலூயா. டோர் திறந்து போடு. அல்லேலூயா. சீக்கிரம் படி. நான் உனக்கு சொன்னது செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை என்றார். அப்போ கட்டளை சொல்லுகிறது, நீ இருக்கிற இடம் லூசா இருக்கட்டும், பிரச்சனை இல்லை, ஆனால் நான் உன்னோடு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிட மாட்டார். உன்னோடு சொன்ன காரியம் செஞ்சு முடிக்கும் வரையும் நான் உன்னை கைவிட மாட்டார். ஆனா மனுஷன் என்ன செய்யும்? மனுஷன் கைவிடும். சொன்னது செஞ்சு முடிக்கும் வரையும் இயேசு நம்மளை கைவிட மாட்டார். ஆனா மனுஷன் நம்மளை கைவிடும். அடுத்த வசனம் சீக்கிரம் படி. அவன் பயந்துட்டு எங்கேயோ கிடந்த எண்ணெய் தூக்கி எங்க கொண்டு வந்துடுச்சு? இந்த இடத்தில் கொண்டு வந்து வச்சுட்டு என்னோட இவ்வளவு திட்டமா பேசுகிற தேவன் சாதாரண தேவன் அல்ல. இந்த இடம் எவ்வளவு பயங்கரம். சோத்திரம் சொல்லுங்க. இது சாதாரண விஷயம் அல்ல. எங்கேயோ உட்கார்ந்து இருக்க வேண்டிய என்ன, எங்கேயோ சிந்திச்சு சிந்திச்சு உட்கார்ந்து இருக்க வேண்டிய என்ன, என்னை அழைத்து கொண்டு வந்து என்னை வச்சு அழகு பார்க்கிற தேவன் சும்மா கதை பேசுகிறது அல்ல. அவருக்கு என்ன எதிர்காலத்தை குறித்து ஒரு நோக்கம் உண்டு. நம்முடைய குடும்பத்தை குறித்து, நம்முடைய பிள்ளைகளை குறித்து, அதுகளுடைய எதிர்காலத்தை குறித்து அவருக்கு திட்டமா ஒரு நோக்கம் உண்டு. மனுஷனால் செய்ய முடியுமா? ஒண்ணுமே செய்ய முடியாது. மனுஷன் தாக்கி விடுவார், மனுஷன் ஏமாத்தி விடுவார். ஆனா தேவன் நம்மளை கைவிடவே மாட்டார். சொன்னது செஞ்சு முடிக்கும் அளவு நம்மளை கைவிடாத ஒரு தேவன், அவன் தான் இஸ்ரவேல் தேவன். கதா அவனை நிக்கட்டும்.
இவ்வளவு ஒன்றும் அல்ல. 28ஆம் அதிகாரத்தில் இவ்வளோ ஆசீர்வாதங்களை கொடுத்து லாஸ்ட் மூமெண்டில் வரும்போது இவன் பொருத்தனையும் எடுத்து, இவன் தேவனுடைய ஆலயம் தான், மற்றொன்றுமே அல்ல, எல்லாம் பொருத்தனை எடுத்து. ஆனா கொஞ்சம் தாண்டும் போது பொருத்தனையில் இருந்து விலகி போகிறார். யாக்கோபை தான் நாம் பார்க்கிறது. கர்த்தரோட பிள்ளையை அநேகர் கூட்டத்துக்கு வருவான், அநேகர் உபவாசம் பண்ணி ஜெபிப்பார், அநேகர் ஆத்துமாவில் ஆராதிப்பார். கொஞ்சம் நாள் உறுதியாக நின்றதுக்கு அப்புறம் எவனெங்கிலும் ஒரு பிசாசு வந்துட்டு எதெங்கிலும் ஒரு கலசவையில் சொல்லிக் கொடுப்பார். நான் பாரு, உனக்கு செய்த பாச பேண்டில் ஒரு பச்சை கல்லான், ஒரு சிவந்த கல்லான், சட்டையில் ஒரு கருத்த கல்லான், ஒரு வெள்ளதான் போட்டு இருக்கிறது ஒரு கருத்த கல்லான். அவன் கரெக்டான ஆனந்த பார்த்துக்கோ, அவன் எடுத்து போய் மாட்டான்னு சொல்லு. சோத்திரம் சொல்லுங்கடா. 1ஆம் ஆப்பது சோத்திரம் இல்லையா? இந்த ஆப்பு முடிஞ்சிட்டும் இந்த ஆப்பில் இவன் அசைறது இல்லையா? இந்த ஆப்பில் அசைறது பார்த்தா அடுத்த ஆப்பு வரும். சோத்திரம் இல்லையா? அடுத்த ஆப்பு வரும். அந்த ஆப்பில் இருந்து விழுந்து போறது அடுத்த ஆப்பு வரும். மேக்சிமம் உன்னை கூட்டத்திலிருந்து அகற்றும். முதலாவது பிசாசு செய்கிற தந்திரம் சொன்னால், ஒரு ஊழியக்காரனுமாய் நீ இணைந்திருந்தால் சொன்னது செஞ்சு முடிக்கும் வரையும் உன்னை கைவிடாத தேவன் உன்னோடு கூட இருந்து உன் தலைமுறைகளை ஆசீர்வதிச்சு உன்னை தூக்கி விடுவந்த வாக்குத்தத்தம் தந்திருக்கும் போது, அந்த வாக்குத்தத்தத்துக்கு விரோதமாய் எவனெங்கிலும் ஒருத்தன் வந்து பொய் சாட்சி சொல்லியால் நீ நம்பாதே. நீ நம்பியா விடும். காரணம், உனக்கு அடுத்து வந்து பொய் சாட்சி சொல்லுகிறவன் யார் என்னும் முதலாவது நிரூபிக்கலாம். அவன் பேக்ரவுண்ட் என்ன, அவன் குடும்பம் என்ன, அவன் பிள்ளைகளோட அவஸ்தை என்ன, அவன் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கு, 2 நாள் அவனை சுற்றி இருக்கணும். அவனே அவன் குடும்பத்தில் கரெக்ட் அல்ல, அவன் பிள்ளைகளுமாய் கரெக்ட் அல்ல, அவன் அடுத்தவன் குடும்பத்தில் மண்ணு வைக்கிறான். கொஞ்சம் தேங்கையும் கொஞ்சம் சக்கையும் போடாம நினைச்சு சோத்திரம். இவனே வாழ்க்கையில் கரெக்ட் அல்ல. உனக்கு அடுத்து பொய் சாட்சி பேசுறவன் எவன் புரிஞ்சு நீ ஆமென் சொல்லு. இல்லாவிட்டால் உன்னுடைய வாக்குத்தத்தம் அவனோடு கூட மண்ணாய் போகும். சோத்திரம். தேவன் வாக்குத்தத்தம் சொல்லி இருக்கிறார். ஆனால் பொய் சீக்கிரம் அடுத்த வசனம் படி. தான் கூடாரம் போட்டா என்ன? வெளியின் நிலத்தை சீகேமின் தகப்பனாகிய ஏமோரின் புத்திரர் 100 வெள்ளிக்காசு கொடுத்து அங்கே யாக்கோபு 12 பிள்ளைகளும் கொடுத்து. 28 அதிகாரம் தான் முதலாவது படிச்சது. பொருத்தனை பண்ணி இடம் 32 அதிகாரத்தில் வரப்போ வழியில் வச்சு ஒரு சபை கிடைச்சு. சொத்த சொல்லுங்களா? ஜாதிகள இடையில, யார் இடையில? ஜாதிகளை போல வாழுகிற அளவுக்கு ஒரு சுபாவம் உண்டாயி இவனை இவன் குடும்பத்தை அழிக்கிறதுக்கு ஒரு சபை கிடைச்சு. ஒரு காலத்திலும் உருப்படாம இவன் மண்ணாய் போக வேண்டவன். இவன் போகேண்டது பதில் இவனுக்கு தெரியல. எத்தனை தீர்க்க தரிசனம் கேட்டுட்டும் உண்மையான இடத்து போய் ஜெபிக்கிறதுக்கு இவன் கண்ணு துறக்கிறது இல்ல, இவன் ஹிருதயம் துறக்கிறது இல்ல. இவன் ரொம்ப குழப்பி வாழ்ந்துட்டு இருக்கும் போது, ஆனால் இவன் இங்க வந்துட்டு குறை பணம் முடக்கி சீக்கியவனுடைய கையில் இருந்து என்ன பண்ணிட்ட, அந்த சொத்தை வாங்கி சொத்திக்கிறபடி அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி, சொல்லுங்களா? அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டிட்டு எல் எலோஹே இஸ்ரவேல் சொல்றதுங்களா? நல்ல ஒரு பேரு வடிச்சு இவனும் 12 பிள்ளைகளும் கூட முதலாவது ஆராதிக்க தொடங்கி ஆராதிச்சு இவன் நினைச்ச இப்ப என்ன செய்யலாம், சேக்கம் இந்த குடும்பத்தை எல்லாம் உள்ள கொண்டு நினைச்சு இவன் ஆராதனை தொடங்கி இவன் குடும்பம் அழிய தொடங்கி. சோத்திரம். ஒரே ஒரு பிள்ளை. ஆனா சொல்லுகிறது, ஜபத்தை வச்சு விளையாடாதே, 10 பைசா கொண்டு வரண்டா. நீ கரெக்டா கூட்டத்துக்கு வந்து கரெக்டா திருவிழம் எடுத்து நீ உண்மையை ஒப்புக்கொடு. உனக்காக ஜெபிக்கிற ஊழியக்காரன் யார் என்று இயேசு நிரூபிக்கும். நீ நிரூபிக்கண்டா, இயேசு நிரூபிக்கும். அவன் இயேசுவின் பைதலா, அவன் இயேசுவின் பிள்ளையா, அவர் நிரூபிச்சு உன் குடும்பத்தை கேட்டெடுத்து வெளியே கொண்டு வரும். சோதரவல்ல இல்லையா? இன்னும் இருக்கிற பிரச்சனைகள் சொல்லுகிறது, அது லைவா நீ கண்டுட்டே இருக்கிறார். இதை நீ மாறாத நீ நினைக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறது, ஏன்னா ஒத்த லைவோட உங்க லைஃப் முடிஞ்சதில்லை, ஆயிரக்கணக்கின் லைவுகள் வர வேண்டி இருக்கிறார். சோதரம். மொத்தத்தில் முடிஞ்சது சிந்திக்க வேண்டாம். இன்னைக்கு பகல் வேளைகள் நீ ஒப்புக்கொடு. உன்னுடைய லைஃப் சிஸ்டமேட்டிக் மாற்றணும், வாழ்க்கை ஸ்டைல் மாற்றணும். நீ நினைத்திருக்கிற தோற்றுகள் இதயத்தில் நினைக்கலாம். எடுத்துட்டு தாய் சபையில் அல்ல போக வேண்டது, தந்த சபையில் வா, பெத்தேலில் போ. நீ பிறந்து வந்த நாள் முதல் அநேக ஊழியக்காரர்கள்
உனக்கு வீட்டில் வந்து உபதேசம் பேசி உன்னை ஆண்டோட வழி பல இடங்கள் வச்சு நடத்தி எல்லா சமயத்தும் 6 மாசம் 2 மாசம் 1 வருஷம் எல்லாம் நீ மஞ்சு நின்று அதை மட்டும் நினைச்சுக்கோ. அது தானையா பெத்தேல். அதை விட்டுட்டு எவனெങ്കിലും ஒரு சூத்திரம் பேசியா அவன் பின்னால போய் உன் குடும்பத்தையும் குமைச்சு உன் பிள்ளையும் குமைச்சு வாழ்கிறதல்ல பெத்தேல். சோத்தவல்லேலூயா. ஆண்டோட சமூகத்தில் வரும்போது உண்மையா நீ பெத்தேலில் வரும்போது உன்னுடைய இதயத்துக்கு சமாதானம் வரும், உன் வாழ்க்கையில் ஒரு ஆறுதல் வரும். அப்ப நீ புரிந்துக்கோ, நான் கரெக்டான இடத்து வந்து மாட்டி இருக்கிறோம். ஸ்தோத்திரம். அடுத்த வசனம் படி. லேயாள் யாக்கோபுக்கு பெற்றார் குமாரத்தியாகிய தீனாள். யாரு சுந்தரி? லேயாளா தீனாளா? யாரு சுந்தரி? லேயாளா ராகேலா? லேயாள் சுந்தரி. சொல்லுங்களா, இரண்டாமத்த கல்யாணத்தில் யாக்கோபுக்கு கிடைச்சார் சுந்தரியாய பிள்ளை. எப்படிப்பட்ட பிள்ளை? கருத்த பிள்ளை இல்ல, சுந்தரி. சொல்லியா பிள்ளை என்ன பண்ணிட்ட? சீக்கிரம் படி. தீனாள் தேசத்தில் பெண்களை பார்க்க புறப்பட்டார். அவளை ஏவேனாகிய ரட்சிக்கப்படாதவன் அபிஷேகம் இல்லாதவனாயா ஜாதீகன் மந்திரவாதம் செய்து குடும்பத்தை அழிச்சு அல்லது விக்கிரகங்களை தொழுது ஆண்டவருடைய மகிமை இல்லாத மோசமாய் தகர்ந்து கிடக்கிற சேக்கேம் சொல்லுகிற மனுஷன் வாக்குத்தத்தம் உள்ள அப்பன் மகளை தீண்டி புரிஞ்சிருச்சா? ரட்சிக்கப்பட்டவன் விலகியால் ரட்சிக்கப்பட்டு ஓராடி நீ விலகி போனா பிசாசு 1000 அடி உன்னை அடிக்கும். அதனால சொல்லுகிறது, நீ இப்போ தாய் சபைன்னு சொல்லி நீ யாரு அதிகம் தாமசிக்காத. உன்னையெல்லாம் நேசிச்சு கோஆர்டினேட் பண்ற காரணம் உனக்கு கையில் இருக்க அடிச்செடுக்கிறதுக்கு அல்ல. நீ இன்னைக்கு நாளை கிருபையுள்ள ஊழியக்காரன் கையில் வந்து தட்டுவது அவருக்கு தெரியும். சோதரம் சொல்லுங்களே, நீ நினைக்கிற இப்ப மெச்சடி கேட்ட வந்தோம். நீ உன் பிள்ளைக்காக இவனை ஆத்திரப்படுறியே. நீ பிள்ளைக்காக ஆத்திரப்பட வேண்டிய ஒரு காரியம், உன் பிள்ளைக்கு அபிஷேகம் உண்டா? உன் பிள்ளை வசனம் படிக்கிறியா? உன் பிள்ளை உபவாசம் பண்றியா? உன் பிள்ளை கரெக்டா கூட்டத்துக்கு போறியா? ஊழியக்காரனுமாய் ஒரு கனெக்ஷன் உண்டா? ஆவிக்குரிய ஊழியர்கள் உன் பிள்ளைக்கு வந்த உண்டா? இல்லாவிட்டால் நீ தோத்து. நீ சக்கை வாங்கி கொடுத்து பிள்ளை வளர்த்தி கொண்டு 6 அடி 10 அடி ஹைட்டு வாழ் தின்னு கொடுத்து ஒத்தை அடி மூஞ்சி போனான்னு சொல்லு. காரணம் நீ பைபிளை தூக்கி அழைட்டு நடப்பாரு, உனக்கு பிள்ளை ஏனாதான் நடப்பாரு. சோத்திரம். நீ நினைக்கிற பிள்ளை இப்ப பங்கியா வரும், நல்ல அழகா வரும், அழகா தான் வரும். நீ கொடுத்த வயசுக்கு நல்ல துடுரா ஏறி வரும். ஆனா நீ இயேசுவே கொடு, நீ அப்பந்த மகிமையை கொடு, அவன் அப்பந்த வீட்டில் வாசம் பண்ணும். சோத்திரம். இல்லாத மகிமை பிள்ளைக்கு உருவாக்கி கொடுத்தால் ஐயா ஒரு போதும் உன்னால் எழுப்பி வர முடியாது. நீ கட்டுகிறது சேக்காவினே. பாவ வாழ்க்கையை நீ மாட்டி பிள்ளைகளுக்கு கொடுக்கின்ற மகிமை கொடுக்காமல் நீ சொந்த இஷ்டத்துக்கு நடக்கிறதுனாலே கடைசி காலத்தில் விழுந்து போகும். கொஞ்சம் கொஞ்சமாய் வீழ்ச்சி வருகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமாய் பெத்தேலுக்கு போ. தேவன் தங்கும் இல்லத்தில் தங்க. கிருபையுள்ள ஊழியக்காரங்களுமாய் இணைந்ததில்லை. அது நான் அல்ல, இன்னொருத்தனாயாலும் இணைந்ததில்லை. நீ விடாத. பிரச்சனத்துக்கு ஒரு முடிவுண்டு. உன் குடும்பம் எலும்பும் செழிக்கும், மாற்றமே இல்ல. அடுத்த வசனம் படி. அவர் ஏவினாரா? ஏவரின் குமாரனும் தேசத்தில் பிரபுவாகியா சீகேம் என்பவர் கண்டு அவளை கொண்டு போய் அவளோட சயனிச்சு அவளை தீட்டப்படுத்தினார். அவளோட மனம் தீனாள் மேல் பற்றுதலாகிறது. பாரு, இத்தனை வருஷம் ஜெபித்த ஜபம். சோதரன் சொல்லுங்களா, அனுசரணம் இல்லாதா 1-2 ஸ்டெப்புகள் வாழ்க்கையில் எடுத்ததோட விழுந்துடுச்சு. அதான் சொல்லுகிற ஐயா, ஒரு காரியம் நீ செய்ய போ, நீ செவிச்சு செஞ்சால் உனக்கு வீழ்ச்சி வருகிறதல்ல, வீழ்ச்சியில் இயேசு தாங்கும். ஜெபிச்சு செய்ய போ, வீழ்ச்சி வராது வேதம் சொல்லுகிறது இல்ல. நீ படித்து பார், ஜெபிச்சு செய்கிற விஷயங்கள் பலதரும் வீழ்ச்சிகள் உன் கண்ணார நீ பார்க்கும். ஆனா அது வீழ்ச்சி அல்ல, உன்னை பின்ன தழிக்கும். அது வீழ்ச்சி அல்ல. நீ படிக்கின்றது வாழ்க்கையில் படிக்காததுனால ஒரு தாட்டு உனக்கு வந்துடுச்சு. படிக்கின்றது படிச்சு ஏறப்போ உன்னோடு சொன்ன வாக்கு தத்தத்தின் படி ஆண்டவர் உன்னை எழுப்பும். இது மனுஷங்க திட்டம் அல்ல, இது அப்பனுடைய திட்டம்.
നമ്മൾ போடுகிற திட்டம் கண்ணாலே பார்த்து விதிப்பார். இதல்ல ഈ വീഴ്ച ആലോചനയ്ക്ക് പിന്തി ഒരു വീഴ്ച വന്നാ பாஸ்டர் ஜெபிச்சு பேசி இருக்கிறோம், இப்படி ஆயி போயிடுச்சேன்னு ஒரு வார்த்தை நீ கேட்கறதுக்கு முன்னாடி நீ வாய மூடி நீ ஜெபம் பண்ணிட்டே ஆ விஷயத்தில் மாக்கிமா இறங்கும். சோதரம் 10,000 விடுதலைகள் நான் என்னுடைய வாழ்க்கையில் பார்த்திருக்கிறோம். பாஸ்டர்மார குற்றங்கள் நான் போயில்ல, ஆண்டவர் என்னோடு பேசிய வாக்குத்தத்தத்தை வெளியே கொண்டு வா. அவன் என்னிடத்தில் வாஞ்சா இருக்கிறபடினாலே நான் அவனை விடுவிப்பேன், நான் அவனை உயர்ந்த அடக்கலத்தில் வைப்பேன். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. மக்கள் எல்லாம் சிம்பிள் விஷயம் சொல்லி கதை பேசி ஓட்டம், ஆண்டவரை பாசமா இருப்பாரு. எதெங்கிலும் ஒரு மிஸ்டேக் பேசி அப்பளை தட்டி விடும். பின்ன அடுத்த அடி கொள்ளமோ எங்க இருக்கு வர முடியுமா? கேவலம் இல்லையா இப்படி கேட்கறதுக்கு? லைஃபில் பேசுற பேச்சை பார்த்த வழக்க மாதிரி பேசுவாரு. பிரச்சனை மறந்து விழுந்தா ரிக்வெஸ்ட் பண்ணுவாரு. ஐயா அப்படி ஒரு ரிக்வெஸ்ட் வேண்டாம். உனக்கு தருகிற வெந்தங்களே நீ உறுதியாய் சேர்த்துபடி, நிசாரமா எண்ணாத. அந்த கல்லை யாக்கோபு நிசாரமா எண்ணியால் அது விதையாய் மாறுமா? ஒரு பீரா கல்லு, கல்லை எடுத்து நாயனுக்கு தலைக்கடி வைக்கலாம், தட்டி விட்டு இருந்தா இவன் விதையாய் மாறுமா? அந்த கல்லை தூக்கி தலைக்கடி வச்சு இவன் படுத்த ராத்திரியில் பிதாக்களோட தேவன் அவனோடு பேசி, மோனே நீ நினைக்கிறபடி அல்ல வாழ்க்கை, ஒரு நிசாரமான அநேகர் உன்னை குறித்து பேசும், நீ செய்கிற காரியங்களை குறித்து நிசாரமாகிடும், நீ இப்படித்தான் இதுக்கு போக மாட்டாருன்னு சொல்லும். ஆனா நீ கவலைப்படாத, நீயும் உன் குடும்பமும் செழிக்கும், மாற்றமில்லாத எழுப்பும், சாட்சியாய் மாறும். உன்னை குறித்து யாரெങ്കിലും பேசி சவால் விட்டால் நீ எழுதி நேரில் போடு. ஆண்டவரே 1900 இப்போ 2000 இப்போ இவர் என்னை குறித்து இப்படி எல்லாம் பேசி இருக்கிறார். ஐயா 2024 ஒரு உலகம் முடியாது, இனி அடுத்த வருஷம் வரும். நீ உயிரோடு இருந்த தேவனுடைய மகிமையை வர்ணிச்சால் நீ உன்னோடு சொல்லிய பொய்கள் எல்லாம், உன்னோடு சொல்லிய கதைகள் எல்லாம், மக்கள் நிசாரமா எடுத்ததெல்லாம் ஏற்றோ பின்னாடி போயிட்ட தேவன் உன்னோடு சொன்ன வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உயிரோட வெளிவரும். அந்த உன்னோடு கதையடிச்சவர் எல்லாம் உன்னோடு கூட இணைந்து வரும். நீ ஒரு சாதாரண மனுஷன் அல்ல, நீ ஒரு சாதாரண மனுஷன். நீ பைபிள் தூக்கியப்போ நான் நிசாரமாய் நினைச்சேன், இப்பதான் எனக்கு தெரிஞ்சது. கண்ணீரோட கட்டத்தோட நீ அதை சுமந்த, ஆறுதலோட நீ ஓடி போய் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்த, இப்பதான் தெரிஞ்சது அவர் ஒருபோதும் உன்னை கைவிடாமல் அணைச்சு சேர்த்து உன் சகோதரங்களை உன்னோடு கூட சேர்த்து வச்சு நீ முகாந்திரம் அநேகரை ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு வருகிற அளவுக்கு உன்னை ஒரு மான பாத்திரமாக்கி, ஒரு மகிமை உள்ள பாத்திரமாக்கி தேவன் மாற்றி மாற்றி எடுக்கிறது. உன்னை பிற்காலத்து பைபிள் பேசுறவனாக்கி, அபிஷேகம் அநேகர் கொடுக்கிறவாக்கி, அநேகரை கையில் நீ கை தலையில் வச்சார், அநேகரின் பூதம் இறங்கி போகிற ஒரு உண்மையான ஊழியக்காரனாக்கி உன்னை மாற்றுகிறதுக்காகத்தான் இப்ப முதலே ஆண்டவர் அநேகரை நீ முகாந்திரம் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அவர் உன்னை விடவே மாட்டார். நீ செஞ்ச கிரியைக்கு எல்லாவித ஆஸ்தியும் உனக்கு தரும். உன்னை அபிஷேகத்தில் நிரப்பும். நீ அநேகருக்கு வசனம் பேசுறவனாய் மாறும். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. அவன் கல்லை தட்டி தூர போட்டுட்டு கல்லும் வேண்ட தேங்கி எனக்கு வேண்டாம் சொல்லி உருட்டு விரண்டு கிடந்திருந்தா அங்க கனவு கொடுக்குமா? இல்ல, அந்த கல்லை நிசாரமா எண்ணாமல், கல்லை நிசாரமாய் எண்ணாமல், அந்த ஜபத்தை நிசாரமாய் பார்க்காமல், அவன் நிசாரமாய் எடுக்காமல் அவன் இருதயத்தை அவன் தேற்றி, ஆண்டவரே அந்த ஜப முகாந்திரம், அந்த பெத்தேல் முகாந்திரம் எனக்கு ஒரு விடுதலை உண்டு இருந்த இதயத்தில் ஊக்கமாய் எண்ணி அவன் அமர்ந்ததினாலே பிற்காலத்தில் அவனுடைய வாக்குத்தத்தம் வெளியில் வந்துடுச்சு. அதனாலே ஆண்டவர் சொல்லுகிறது, வாக்குத்தத்தம் பெற்றுக்கொண்ட இம்மனுஷன் அனுசரணம் இல்லாமல் வழிதட்டி போன போது ஆண்டவர் இவனை விட்டு கொடுத்ததே இல்ல. அவன் போகிற இடத்தில் மகள் தீட்டப்பட்டு ஒரு குடும்பத்தில் 12 பிள்ளைகளிடையில் ஒரே ஒரு மகளும் 11 ஆண் பிள்ளைகளும். 11 ஆண் பிள்ளை இடையில் ஒரு தங்கச்சி இறந்து போனா எதெങ്കിലും சகோதரன் விட முடியுமா? இவன் எவனெങ്കിലും ஒருத்தர் அடிக்கும். கதையெல்லாம் நீங்க திருச்சி 34 அதிகாரம் படிக்க கட்டி போய் நான் சொல்லி தரது இல்ல. அந்த நடந்த சம்பவம் தெரியுமா? புள்ள தீட்டப்பட்டு அவமானிக்கப்பட்டு வீட்டில் உட்கார்ந்து நிற்கும் போ 11 சகோதரன்மாரும் பட்டை எடுத்து போய் சேக்கேவில வெட்டி ஒட்ட வெட்டில் 350 கூடுதல் ஆளுகள் கத்தடிச்சு. அப்போ யாக்கோபின் பிள்ளைகள் 11 பேரும் என்னாய் மாறி போலீஸ் கேஸில் பிரதி தாழ்த்தி கொடுத்தால் அவன் உன்னை வச்சு உன் குடும்பத்தை வச்சு அழகு பார்க்கிறது அவனுக்கு காட்டி தருவார். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. சீக்கிரம் வசனம் படிச்சு முடியும். தேவன் யாக்கோபை நோக்கி
எத்தனாவது அதிகாரம்? 35:1. 33ஆம் அதிகாரம் நம்ம படிச்சோம். 4ஆம் அதிகாரம் நீங்க வீட்டுக்கு போய் படிங்க, எல்லாம் தெரியும். சோத்திரம். பிள்ளைகள் எல்லாம் கேஸில் பிடிக்கப்பட்டு இந்த ஊர்ல ஒருத்தனை கொலை பண்ணியா ஒருத்தனுக்கு எத்தனை வருஷம் ஜெயில் தண்டனை கிடைக்கும்? 12 வருஷம் கிடைக்கும் இல்லையா? 12 வருஷம். அப்ப யாக்கோபுடைய பிள்ளைகளுக்கு அந்த காலத்தில் எத்தனை வருஷம் கிடைச்சிருக்கு? 300 கூடுதல் ஆளுகளை ஒற்றை ஸ்டெப் கொண்டு பட்டம் எடுத்து வெட்டி. காரணம், ஒரே ஒரு தங்கச்சிக்காக ஒரு ஆண்டவருடைய பக்தனுடைய குடும்பம் எப்படி மண்ணாய் போயிருந்து பாரு. அப்ப பக்தன் அல்லாதவன் ஒரு குடும்பத்தை எப்படி மண்ணாயிருக்கும், எப்படி விசாசனிக்கும்? ஜெபிக்கிற ஒருத்தன் குடும்பம் இவ்வளவு மண்ணாய் போயிடுச்சு. அப்ப ஜெபிக்காத ஒருத்தன் அனுசரணை கெடுக்காட்டியா எப்படி எழுந்து வர முடியும்? வாக்கு தத்தம் கேட்டவன் மனிதத்தில் நடந்தப்போ பிள்ளை இப்படி மாட்டி. அப்ப வாக்கு தத்தம் கேட்டுட்டு மனுஷனிக்காக நடக்கிற அந்த குடும்பத்தினுடைய பிள்ளைகளுடைய அவஸ்தை என்ன? கஷ்டப்பட்டு இவன் உண்டாக்குறத வல்ல பொருத்தி பிடிக்க முடியுமா? ஐயா, ஒன்னும் கை கிடைக்க மாட்டாரு. அதனால தான் சொல்லுகிறது, கிடைச்ச சான்ஸை பிரயோசனப்படுத்து. அவன் கையில் இருக்கிற பணம் இவன் இருப்பான். இதெல்லாம் நம்மள முக்கியம். நீ சும்மா நின்னா போதும், பைபிளும் கை வச்சு நீ உறுதியா சமாதானத்தோட ஜெபிச்சு நின்னா போதும். உனக்கு வர வேண்டது அடுத்தவன் கை போகவே மாட்டார். சொல்றாங்க, உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் இன்னொருத்தன் கையில் போகவே மாட்டார்கள். உனக்கு தன்னுக்குதான் அவனுக்கு கொடுப்பாரு. தேவன் ஒருபோதும் உன்னை கைவிடுகிற தேவன் அல்ல. அதுக்கு பின்னாடி நீ ஓடாதே. ஆண்டவரே, என்னை அழைத்து கொண்டு வந்த தேவனுக்கு என்னை குறிச்சு ஒரு முழுசான திட்டம் உண்டு. யாக்கோபு தவறியது போது, அனுசரணம் இல்லாம மாற்றியது போது, நாளை கூட்டத்துக்கு எல்லாம் உறுதியாய் வந்து இப்படி எல்லாம் வந்து வீடெல்லாம் கட்டி எழுப்பியதுக்கு அப்புறம் கொஞ்சம் கழியும் தாய் சபையில் பொருத்தர பண்ண உறுதியா இருக்கணும். நாளை பிள்ளைகள விஷயம் ஒன்றும் சொல்லி பிசாசு உனக்கு சவால் விடப்போ பிசாசை உனக்கு கை கொண்டு ரோமர் 16:20 சொல்லி சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் அந்த பிசாசை எனக்கு காலுக்கு கீழே நசக்கும். துஷ்டாவி, பரம்பரை துஷ்டாவி. இனி என்னை என் பிள்ளைகளை என்ன செய்யக்கூடாது, மேற்கொள்ளக்கூடாது. என் பிள்ளைகளுக்கு ஒரு எதிர்காலம் உண்டு. அது நான் கட்டி எழுப்பணும். உறுதியோட வாஞ்சையோட நான் அமர்ந்திருக்கும் போது என் பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நீ ஆசீர்வதிக்கின்றார். கல்யாணத்தின் பேர்ல டைரியில் எழுத்து பிச்சைக்காரன் பயிர் எழுத்து சோதனையா. குடும்பங்கள் மண்ணாய் போயாலும் இவனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. விழுந்தவன் எழுப்ப பக்கத்திலும் போனதில்லை. கவரம் கொண்டு வந்து காசு வாங்கி போயிடுவார். இதெல்லாம் சுவிசேஷம். சுவிசேஷத்தினுடைய மகிமை என்று சொல்லுகிறது. நீ தகப்பன் வீட்டில் வா, எழுப்பி இப்ப தேவனுக்கு போ. தேவன் தங்கும் இல்லத்தில் நீ உட்கார்ந்து ஆண்டவர் ஒரு போதும் உன்னை கைவிட மாட்டார். ஐயா, சீக்கிரம் படி. தேவன் யாக்கோபை நோக்கி எழுப்பி பெத்தேலுக்கு போ. தேவன் யாக்கோபை நோக்கி, ஐயா நீ எழுப்ப போதும். பிள்ளைகள் மண்ணாய் போயிடுச்சு, குடும்பம் மண்ணாய் போயிடுச்சு. இனி உனக்கு ஒண்ணும் இல்லை வாழ்க்கையில். உடனே எழுப்பான்னு சொன்னாரு. கெட்ட தீண்டப்பட்ட பிள்ளையை கூட்டி பாரு. கண்ணு நீரோட ஒரு சமயத்தை அழுகிய மனுஷனாகும். ஆலோசனைக்கு கொஞ்சம் அழுதியப்போ இவன் பாச்சரம், இவன் தீர்க்கதரிசியும், இவன் சகோதரனும், இவன் சகோதரியும் அப்பம் பார்த்தில்ல. அனுசரண கேடு நீ காட்டியார் தகர்ச்ச வர வேண்டிய இடத்தில் வரும். ஒரு நிமிஷம் எல்லாரும் எழுப்பதில்லைங்க. 35ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஒரு ஆள் மட்டும் படி, எல்லாரும் எழுப்பதில்லைங்க. தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுப்பி பெத்தேலுக்கு போ. அங்கே குடியிருந்த நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்துக்கு விலகி ஓடி போன போது உனக்கு தரிசனமாகிய தேவன் என்று அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி என்றார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. உனக்கு தரிசனமாய் உன்னோடு பேசிய தேவன் என்பதை புரிஞ்சு அந்த இடத்தில் நீ என்ன செய்யணும், ஒரு பலிபீடத்தை உண்டாக்கணும். அதான் பெருகமன் செய்ய பாடிய பாட்டு. பாட்டை கேட்டுட்டு கேவலமா ருசிக்காமல் பாடி சும்மா கொண்டு நடக்காம, அன்பு தாயாரே தங்கச்சி, அதனுடைய அர்த்தத்தை புரி. 39:48 இடையே இந்த உலகத்தில் இருந்து உன்னை அழிக்கிறதுக்காக எல்லாரும் அந்நிய பாஷையில் சொல்ல பண்ணுங்களா? அந்நிய பாஷை இந்த சகோதரனை பார்த்து 30க்கு மேலும் 48க்கு உள்ள உன்னை அழிக்கிறதுக்காக. சகோதரன் இப்ப வயசு வச்சு 30 கூடுதல் வயசு இருக்கும்.
48 வயசுக்கு முன்னாடி உன்னை அழிக்கிறதுக்காக 6 அடி மண்ணில் வெட்டி புதைச்சு போடுகிறதுக்காக சத்ரு உனக்கு விரோதமாய் ஒரு திட்டம் போட்டு உனக்கு கூட தெரியாமல் உன்னை கொஞ்சம் கொஞ்சமாய் அழிச்சு தள்ளுகிறதுக்காக மொத்தத்தில் பலவீனப்படுத்தி புத்தி, இருதயம், கைகால்கள் எல்லா இடத்திலும் ஒரு அஸ்வஸ்தம், ஒரு பராணம், தூங்கம், ஒரு பராணம், தூக்கம் கரெக்டா கிடைக்காம வித்தியாசமான அளவுக்கு ஒரு பராணம் விட்டு உன்னை அழிக்கிறதுக்கு, உன்னை அழகு பார்க்கிறதுக்கு இயேசுவை எதிர்பார்க்கிறப்போ 48 வயசுதான் முடிவு ஸ்டேஜ். அதுக்கு மேல் நீ தாண்டாத உன் பிதாக்களோட சாபம் உன்னை மண்ணாக்கி விடுவது சொல்லி உனக்கு விரோதமாய் சவால் விடுகிற எல்லாரும் சோம் பண்ணுங்களா? இயேசுவின் நாமத்தில் எல்லாரும் சோம் பண்ணுங்களா? இயேசுவின் நாமத்தில் இவனை மண்ணாக்கி களைவதற்காக, ஒரு ஆளடி மண்ணில் ஒதுக்கிறதுக்காக பிசாசு போட்ட அவனுடைய தந்திரத்தை இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே